ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 18/2/2024 அக்ஷயா AK 639க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது நண்பா. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன், சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே நம்ம தனிப்பட்டு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். டெய்லியுமே நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமையோடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 608, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 822, அதுக்கு முந்தின ட்ரா 001ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 88 நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் உருவாகுது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 146லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 14. இதோட நம்ம டபுள் 8 மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது -8 and 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, இங்கே 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. அப்போ 7 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 4 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 774. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7774. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. ABC ஃபுல் போர்டுமே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட் நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ மைனஸ் ஃபார்மெட் இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு மைனஸ் ஃபார்மெட் பார்க்க போகிறோம். 774க்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 774க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட நம்ம -88. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, இங்கேயும் 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஒரே மாதிரியான நம்பர் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது C. இப்போ மைனஸ் வேல்யூ முடிஞ்சு நண்பா. 2 மைனஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். ஏபிசி போர்டு, சி போர்டு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 001க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 00 நண்பா. இதோட நம்ம இந்த ட்ரா ப்ளஸ்ஸு, அதனால் 8 8. இப்போ கூட்டிடலாம். 0வோட 8 கூட்டினா 8, இங்கேயும் 0வோட 8 கூட்டினா 8. அப்போ 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சி சி போர்டில் போயிடுச்சு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஏ போர்டுக்கான ஜான்ஸாகவும் அல்லது ஆல். இப்போ இந்த 001க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 822 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. இதில் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் ஏ போர்டில் அப்படி நின்றுச்சு. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். ஸோ ப்ளஸ் வேல்யூ பார்த்துட்டோம். இன்னொரு ப்ளஸ் வேல்யூ இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 822க்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 822 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 82. இதோட நம்ம +8 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8வோட 8 கூட்டினோம்னா 6, இங்கே 8வோட 2 கூட்டினோம்னா 0. அப்போது 6 அல்லது 0 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 6 and 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and B. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. ஆனால் 2 மைனஸில் ஒரு மைனஸ் வந்து நம்மளுக்கு பெயர் கொடுக்குது. அதாவது 2 ப்ளஸில் ஒரு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பெயர் கொடுக்குது. ஸோ 2 டைம் ஒன்ஸ் மாறுறதுனால ஒரு பெயர் ஒரு டச்சு, ஒரு பெயர் ஒரு டச்சுன்னு வந்திருக்கு. போன ட்ரா அதாவது மைனஸ் வழியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முன்கூட்டியே பெயர் வந்திருக்கு. ஆனால் ப்ளஸ் வழியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லேட்டாக தான்
பெயர் வந்திருக்கு, 2வது வேல்யூவில் பெயர் வந்திருக்கு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. இந்த 608 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டை உருவாக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பா. ஸோ நம்ம மெத்தட் படி தான் சொல்கிறோம், தனிப்பட்டு எதுவுமே சொல்லலை. இப்போது இந்த ட்ராவுடைய ஏ போர்டு நம்பர் என்னென்னு பார்க்கலாம். 608 இருக்குது. இதோட நம்ம ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ மாறும். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன். இந்த இடம் நம்மளுக்கு -8 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 8ல் 6 போயிட்டா 2, 0ல் 8 போயிடுச்சுன்னா 8. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 8 இருக்குது நண்பா. 2 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 8 கிடச்சிருக்கு நண்பா. மைனஸ் வேல்யூ படி 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 0ல் 8 போயிடுச்சுன்னா 8, 2 அல்லது 8. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். 2 டைம் ஒன்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ். இப்போ இந்த 2 8 கீழே இறக்கிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 8. 2 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் 8 2 ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே டபுளில் பெயர் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இது பெய்ட்ஸில் வந்திருக்கு நண்பா. அதனால் இந்த தடவை நம்மளுக்கு இதிலேருந்து வர்றதா இருந்தால் தனிப்பட்டு தான் வரணும். அதாவது பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் 8ஆக இருக்கலாம் அல்லது டபுள் 2 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே நம்மளுக்கு மறுபடியும் அதிலேயே நம்மளுக்கு வந்து ஜாயின் அடிக்குதுன்னா 8 2 2 8ன்னு வரும். ஸோ ஜான்சன் பார்த்தோம்னா அதிகப்படியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு டபுள் 8ம் 2 8ம் சான்சஸ் இருக்குது ஸ்ட்ரைட் மெத்தடுக்கு. ஏன்னா 8 2 2 தானே அடிச்சிருக்காங்க இங்கே. அப்படிங்கிறப்போ டபுள் 2 வர்றதுக்கு கொஞ்சம் லோ சான்ஸ் தான். அதே மாதிரி 8 2ங்கிறது நம்மளுக்கு லோ சான்ஸ் தான். ஸோ டபுள் 8ஆ 2 8ஆங்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி கொடுக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பெய்ட்ஸ் தான். ஸோ 4 பெய்ட்ஸை 2 பெய்ட்ஸை நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு பெய்ட்ஸில் ஏதாவது சான்சஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் மறைக்கிறதுக்கோ ஏமாற்றத்துக்கோ எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் கெஸ்ஸிங்கில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிபடலன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு தனிப்பட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் தான். வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/2/2024 அக்ஷயா ஏகே 639க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.